மாற்றம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் உள்ளிட்ட 3 நீக்கப்பட்டிருக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக ஆக்கப்படுகிறார். இந்த நேரத்தில் முற்போக்காளர்கள் மத்தியிலே, தமிழக மக்கள் மத்தியிலே சில கேள்விகள் எழுகிறது. இக்கேள்வியை திமுக தலைமைக்கு மக்கள் சார்பிலே நான் முன்வைக்கிறேன். இப்போ மனோ தங்கராஜ் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் கொள்கை ரீதியாக செயல்படக்கூடியவர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆர்எஸ்எஸின் செயல்பாட்டை தடுத்து நிறுத்தி குமரி மாடல் ஆர்எஸ்எஸ் மாடல் என்பதை மாற்றி திராவிட மாடலாக உயர்த்தியவர். மோடிக்கு எதிராக 108 கேள்விகள் என்ற புத்தகத்தை எழுதியவர். களத்திலே பாசிசத்துக்கு எதிராக நிற்பவர். கூடங்குளம் அணு உலை போராட்டத்திலிருந்து அவரோட நான் எனக்கு தெரியும். ஒரே வழக்கில் கூட நாங்கள் இருக்கிறோம். போராட்ட வழக்குகளில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ அவர் இதுபோல் ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்தது தவறா, இல்லை பால்வரைத்துறைக்கு முன்னாடி ஐடி மினிஸ்டராக இருந்தார். ஐடி மினிஸ்டராக இருக்கிற போது மென்பொருள் ஏற்றுமதி அவர் பதவி ஏற்கும்போது 8.6%. அதற்கு பிறகு அது 21% மேலாக அவர் உயர்த்தினார். 7 லட்சம் பேர் அன்றைக்கி ஐடியில் வேலை பார்த்தாங்க. அவர் பதவியிலேருந்து வரும்போது கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேல் 3 லட்சம் பேரை எண்ணிக்கையை உயர்த்தினார். பால்வளத்துறைக்கு போனார். பால்வளத்துறையில் கொள்முதல் 10 லட்சம் டன் கொள்முதலை உயர்த்தினார். இன்னைக்கு விவசாயிக்கு நேரடியாக பணம் எந்த தடையும் இல்லாமல் கிடைக்குதுன்னா ஆவினில் உள்ள கரப்ஷனை ஒழித்து இன்னைக்கு விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவதற்கு காரணம் அவர் ஊரா அலைஞ்சு மீட்டிங் நடத்தி அவர்களுக்கு லோன் கொடுக்க வச்சு அந்த சாதனையை பண்ணார் ஆவினில். இப்போ அது தவறா? பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸை வெற்றி பெற வைத்தார். விளவங்கோடு சட்டமன்ற தேர்தலில் 1 பைசா செலவு இல்லாமல் நாடார்கள் பெரும்பான்மையாக இருக்கிற தொகுதியில் மீனவ சமூகத்தை சேர்ந்தவரை நிறுத்தி வெற்றி பெற வச்சார். எது அவர் செஞ்சது தவறு? முதல்வர் அவர்கள் அவரை நீக்கி இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லணும். இன்னும் முக்கியமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிம வள சுரங்கங்கள் இருக்குது. பக்கத்தில் திருநெல்வேலி, ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்தெல்லாம் தூத்துக்குடியிலேருந்து நிறைய கனிம வளங்கள் அதானி போர்ட்டுக்கு கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்படுகின்றன. இதை மிக தீவிரமாக எதிர்த்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பான்மை குவாரியை மூடினார். இங்கே லாரியில் 20 சக்கரத்தில் எடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான லாரி கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளே போச்சு. அதை ஜிஓ போட்டு தடுத்தார். இப்போ அந்த கனிம வள கொள்ளையர்கள் அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. ஆளுங்கட்சியில் உள்ள சிலருக்கு நிறைய லாரி ஓடுது. அந்த லாபமெல்லாம் தடைப்பட்டது. உளவுத்துறையில் உள்ள ஆர்எஸ்எஸ் காரர்கள். இப்போ எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, ஆர்எஸ்எஸின் வளர்ச்சியை அவர் தடுக்கிறார். உளவுத்துறையில் உள்ள ஆர்எஸ்எஸ் காரர்கள், கன்னியாகுமரியில் உள்ள ஆர்எஸ்எஸ் காரர்கள், ஆர்எஸ்எஸ் தலைமை, பிஜேபி தலைமை, கனிம வள கொள்ளையர்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து நெருக்கடி கொடுத்து அவரை நீக்க வைத்திருப்பார்களோ அப்படின்ற சந்தேகம் எழுது. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த முடிவு எப்படி எடுக்கப்பட்டது, என்ன காரணம் என்பதை அரசு விளக்கணுமா வேணாமா? ஒருத்தர் அமைச்சராக நீங்கள் சேர்க்குறீங்க, திடீர்னு தூக்குறீங்க, மக்களுக்கு உண்மை சொல்லணுமா இல்லையா? இந்த முடிவு இன்னைக்கு நேற்று வெளியாகிறதுக்கு முன்பாக திமுகவிலே பொதுச் செயலாளருக்கு தெரியுமா, துணை பொதுச் செயலாளர்கள் பொன்முடி அவர்களுக்கு தெரியுமா, ஆராசாவுக்கு தெரியுமா, கனிமொழிக்கு தெரியுமா? திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதா, உயர்நிலை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதா? எங்க வச்சு முடிவெடுத்தாங்க? ஒரு திமுக ஜனநாயகத்தை நம்புற கட்சியிலிருந்து ஒரு அமைச்சரவையிலிருந்து ஒரு கொள்கை ரீதியாக செயல்படக்கூடிய ஒரு ஆக்டிவிஸ்ட் போல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை நீக்கிறீங்க. தமிழ்நாடு முழுவதும் உள்ள முற்போக்கு அமைப்புகள், கட்சிகள், திராவிட இயக்கங்கள் எல்லாரோட நன்மதிப்பு பெற்றவர். அவர் துறையிலே சிறப்பாக பணிபுரிஞ்சு பாராட்ட பெற்றவர். அவர் கிட்டத்தட்ட 20 வருஷமா திமுகவுக்காக கன்னியாகுமரி போன்ற சவாலான இடத்துல வேலை செஞ்சிருக்கிறாரு. அவரை எடுக்கிற போது எங்க அந்த முடிவு எடுக்கப்பட்டது? அது பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களுக்கு தெரியுமா? இதை திமுக தலைமை தெரியப்படுத்தணும். ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தை நம்புகிற கட்சி நீங்கள் டெசிஷன் மேக்கிங் எப்படி எடுக்கிறீங்க, அவர் என்ன காரணம் சொல்லி நீக்கினீங்க அப்படின்றத மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் திமுக இருக்கிறது. ஏன்னா திமுக ஜெயிச்சுன்னா திமுக மட்டும்
ஜெயிக்கல. திமுகவுக்காக பல முற்போக்கு இயக்கங்கள், கட்சிகள், அமைப்புகள் எல்லோரும் களத்திலே பல மாதங்கள் வேலை செஞ்சிருக்கோம். திமுக காரங்க எலெக்ஷனுக்கு வேலை செய்யாங்க. நாங்கள் 365 நாளும் வேலை செய்திருக்கிறோம். மீத்தேன் எதிர்ப்பு திட்டம் போராட்டம் நடத்தினோம், அதுக்கான வாக்குகளை அறுவடை செய்தது திமுக. ஸ்டெர்லைட் போராட்டம் நடத்தினோம், வாக்குகளை அறுவடை செய்தது வந்து திமுக. எல்லாம் பண்ணிட்டு முற்போக்காளர்கள் வந்து விரும்பக்கூடிய கொள்கையாளர் சிலரை வந்து நீக்குவது என்பது வந்து எந்த வகையில் சரியானது அப்படின்ற கேள்வி வந்து எனக்கு இருக்கு. ரெண்டாவது, செந்தில் பாலாஜி இப்போதான் அவர் கட்சிக்கு வராரு. கட்சிக்கு வந்த உடனே அவருக்கு முக்கியமான பொறுப்புகள் வந்து 2 துறையை வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து சிறைக்கு வந்து போறாரு. சிறைக்கு போயிட்டு இப்போ கண்டிஷன் பெயிலில் வந்திருக்கிறாரு. கண்டிஷன் பெயிலில் அவர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வந்து வாரம் 2 நாள் கையெழுத்து போடணும். டெய்லி வந்து கண்டிஷன் பெயிலில் இருக்கிற ஒருத்தர் வந்து அவசரமாக நீங்கள் அமைச்சரவையில் வந்து சேர்க்குறீங்க. ஆனால் கொள்கையாளரை வந்து RSS எதிர்ப்பவரை, மதவாத சக்திகளை எதிர்ப்பவரை, சிறுபான்மையினரின் பிரதிநிதியை வந்து நீங்கள் நீக்கிறீங்கன்னா என்ன மெசேஜ் நீங்கள் மக்களுக்கு வந்து சொல்ல வரீங்க? திமுக கட்சிக்கு என்ன மெசேஜ் வந்து சொல்ல வரீங்க? செந்தில் பாலாஜி அமைச்சராகி அவர் போய் வந்து கண்டிஷன் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருப்பாரு. அது அவமானம் இல்லையா? இப்போ என்ன காரணம்? தொடர்ச்சியாக பிடிஆர் அவர்கள், மதுரையில் பிடிஆர் அவர் திராவிட கொள்கையில் ஆழ்ந்த பற்றுள்ளவர், ஒரு இன்டலெக்சுவல். அவரை வந்து டம்மி ஆக்குனீங்க. என்ன காரணம்? MP செந்தில்குமார் தர்மபுரியில் ஐடியாலஜிக்கலாக அவர் ஃபைட் பண்ணக்கூடியவர். அவரை வந்து சீட்டே கொடுக்காம டம்மி ஆக்குனீங்க. என்ன காரணம்? இன்னைக்கு கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய மனோ தங்கராஜை வந்து நீக்கி இருக்கிறீங்க. என்ன காரணம்? கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய திரு தங்கத்தன்னரசு அவர்களுக்கு டம்மியான துறையை ஒதுக்கி இருக்கீங்க. என்ன காரணம்? இப்போ திமுகவில் கொள்கை ரீதியாக அவர்கள் வந்து முக்கியத்துவம் பெறக்கூடாது அப்படின்னு திமுக தலைமை நினைக்குதா? வசூல் பண்ணி கொடுக்குறவங்க, ஐடியாலஜி இல்லாதவங்க, ராஜகண்ணப்பன் போன்றவர்கள் இவங்க மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்களா? என்ன திமுக தலைமை நினைக்குது அப்படின்றது வந்து முக்கியம். அதாவது முதல்வர் வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு, பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காரு. என்ன காரணத்துக்காக அவர் பார்த்தார் அப்படின்ற பல சந்தேகம் இப்போ நம்மளுக்கு வந்து வருது. தொடர்ச்சியாக நடக்கிற சம்பவங்களை பாருங்க. அதாவது ராஜ்நாத் சிங் இங்கே வருகிறார். ராஜ்நாத் சிங்கை வச்சு கலைஞர் நாணயம் வெளியிடுறாங்க. கவர்னரோட பதவி காலமே முடிஞ்சு போச்சு. ஆனால் கவர்னரை தீவிரமாக தமிழ்நாடு அரசு வந்து திமுகவோ தமிழ்நாடு அரசோ தீவிரமாக எதிர்க்கவில்லை. கவர்னர் தேநீர் விருந்தில் மற்ற கட்சியிலெல்லாம் கூட்டணி கட்சிகள் புறக்கணிக்கிறது. திமுக மொத்த கேபினட் அங்கே போய் வந்து உட்கார்றாங்க. அமைச்சர் ரகுபதி அவர்கள் ராமன் தான் திராவிட அரசியலின் முன்மாதிரின்னு பேசுறாரு. அவர் மேலே எந்த நடவடிக்கையும் கிடையாது. அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பூணூல் போட்டு முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துறாரு. இந்துத்துவ கொள்கையை வந்து தீவிரமாக அமல்படுத்துறாரு. அனைத்து ஜாதி அர்ச்சகர் அப்பாயின்மெண்ட் 1 வருஷமா என்னன்னே பார்க்கல. சிதம்பரம் கோயில் பிரச்சனையை வந்து தீர்க்கல. ஆனால் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. சனாதனத்தை அமல்படுத்தக்கூடியவர்கள் திமுகவில் இருக்கிறாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. ஊழல் பெருச்சாலிகள் இருக்கிறார்கள், அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. கொள்கை ரீதியாக நேர்மையாக மக்களுக்கு உழைக்கக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் அது எப்படி வந்து சரி? மனோ தங்கராஜ் அவர்கள் மைனாரிட்டி கம்யூனிட்டியோட பிரதிநிதியா இருக்கிறாரு. அதே சமயம் நாடார் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரு. சமூக நீதி அடிப்படையில் நாடார் சமூகம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்தவங்க. சமூக நீதி பேசுற நீங்க அந்த சமூகத்துக்கான பிரதிநிதித்துவத்தை மறுப்பது ஏன்? மைனாரிட்டிக்கான பிரதிநிதித்துவத்தை மறுப்பது ஏன்? மைனாரிட்டிகள் தேவையில்லையா திமுக அரசுக்கு? இந்த கேள்வி எழுப்புவாங்களா இல்லையா? MP எலெக்ஷன்ல கூட ஒரு மைனாரிட்டிக்கு திமுக சீட்டு கொடுக்கல, பிஜேபி சீட்டு கொடுக்கலன்னு பேசுறாங்க. திமுக ஒரு ஆள் கூட கொடுக்கல. அப்போ மைனாரிட்டியும் மைனாரிட்டியோட பிரதிநிதிகளும் வந்து என்னவா அந்த அரசு வந்து நினைக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ தொடர்ச்சியாக நடக்கிற நிகழ்வுகள் ஐடியாலஜிக்கலாக உள்ளவங்களை, கொள்கை ரீதியாக உள்ளவங்களை ஒதுக்குறது, அது வந்து பிஜேபியோட நெருங்குறது அப்படின்ற போக்கு இருக்குதோ என்ற சந்தேகம், திமுக பிஜேபி நெருங்குறதோ என்ற சந்தேகம் எல்லார் மத்தியில் வந்து வந்திருக்குது. அப்படி வரும்போது மனோ தங்கராஜ் அதுக்கு இடையூறாக இருப்பார் அப்படின்னு நீக்கினாங்களா அப்படின்றதுக்கு முதல்வர் அவர்கள் வந்து பதில் சொல்லணும். அதே போல இன்னைக்கு பெரியார் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பாரோ அதுதான் நான் வந்து சொல்றேன். பெரியார் இருந்தால் கொள்கை ரீதியாக உள்ளவர்களை வந்து ஒதுக்குவதை தீவிரமாக கண்டித்திருப்பார். அதுதான் நான் வந்து செய்கிறேன். இதே போல தமிழ்நாட்டில் உள்ள பல முற்போக்கு அமைப்புகள், ஆசிரியர் திரு வீரமணி அவர்கள், VCK தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள், கொளத்தூர் மணி அவர்கள், கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள், அதியமான் அவர்கள், நாகை திருவள்ளுவன் அவர்கள், ஜவஹர்லா அவர்கள், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள்,
இவர்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமைகள். இவர்கள் எல்லோரும் இந்த கேள்வியை எழுப்ப வேண்டும். சமூக வலைத்தளங்களிலே முற்போக்காளர்கள் எழுப்ப வேண்டும். ஏனென்றால் கொள்கையாளர்களை வரிசையாக ஒதுக்குவது, பிடிஆர்லேருந்து மனோ தங்கராஜ் வரை ஒதுக்குவது என்பது திமுகவின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். திமுகவின் வீழ்ச்சி என்றால் அது திராவிட கொள்கையின் வீழ்ச்சி. திராவிட கொள்கையின் வீழ்ச்சி என்றால் பெரியார் கொள்கையின் வீழ்ச்சி. பெரியார் கொள்கையின் வீழ்ச்சி என்றால் தமிழ்நாட்டின் வீழ்ச்சி, தமிழ்நாட்டு வளர்ச்சியின் வீழ்ச்சி. அந்த வீழ்ச்சியை நாம் அனுமதிக்க கூடாது. இது இப்ப நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் எதுவுமே சரியாக இல்லை. எனவே மனோ தங்கராஜ் அவர்களை தமிழக முதல்வர் அவர்கள், திமுக தலைமை மீண்டும் பரிசீலித்து அவரை மீண்டும் அமைச்சராக்க வேண்டும். இந்த செய்தி என்பது இது RSS அழுத்தத்திற்காக இது செய்யப்பட்டதா, கனிம வள கொள்ளையர்களுக்காக செய்யப்பட்டதா என்றது மக்கள்கிட்ட போறது சரி கிடையாது. அடுத்து வரும் தேர்தலில் இது மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே ஒரு வேண்டுகோளாகத்தான் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு நான் இதை முன்வைக்கிறேன், திமுக தலைமைக்கு முன்வைக்கிறேன். இதை பேசியவுடன் உடனே அடுத்து ஏதாவது குற்றச்சாட்டு அவர் மேலே கொண்டு வருவாங்க. ஏற்கனவே கனிம வள கொள்ளையர்கள், ஆயிரக்கணக்கான லாரியின் உரிமையாளர்கள், குவாரி உரிமையாளர்கள் அவர் மீது பொய்யான தகவலை பரப்பி கொண்டிருந்தார்கள். உளவுத்துறையின் துணையோடு, RSS பிஜேபியின் துணையோடு அந்த குற்றச்சாட்டை எல்லாம் இங்கே லீக் பண்ணி எதுவும் செய்யறதுக்கு ஒன்றும் மக்கள் அதை நம்ப மாட்டார்கள். எனவே திமுக தலைமை நேர்மையாக பரிசீலிக்க வேண்டும். திமுகவின் மாவட்ட செயலாளர் கூட்டம் அல்லது உயர்நிலை குழு கூட்டம் நடத்தி மீண்டும் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்து மனோ தங்கராஜ் அவர்களை மீண்டும் அமைச்சராக்குவதுதான் திராவிட கொள்கைக்கு உகந்ததாக இருக்கும் என்ற கோரிக்கையை மக்களின் சார்பிலே, முற்போக்காளரின் சார்பிலே நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன். இல்ல, அமைச்சருக்கு தெரியல, அமைச்சருக்கு நேரடியா அப்படி தெரியாது. நான் எனக்கு அமைச்சரை ரொம்ப காலமா, ஏன்னா கூடங்குளம் அணு உலை போராட்டத்துல எனக்கு தெரியும், பால்வளைத்துறையில் அவர் செயல்படுறது தெரியும். நான் போய் கன்னியாகுமரியில் திமுகவுக்காக வேலை செஞ்சிருக்கேன். அங்கே உள்ள திமுக காரங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கோம், கொள்கை ரீதியாக அவங்களை வளர்ப்பதற்கான வேலை செஞ்சுருக்கோம், எலெக்ஷனுக்கு வேலை செஞ்சுருக்கோம். அவர் தொடர்ச்சியாக அவர் களத்தில் நின்று பயணிக்கக்கூடியவர். அதுலேருந்து எனக்கு தெரியும் இந்த விஷயங்கள்லாம். இதை தாண்டி மற்ற விஷயங்கள் எல்லாம் பொலிட்டிக்கலாக இருக்க விஷயம்தான். செந்தில் பாலாஜி விஷயமோ, முதல்வர் போனதோ, ஏற்கனவே இவர் பூணூல் முருகனுக்கு விழா நடத்தினது எல்லாமே பொலிட்டிக்கலான விஷயங்கள் தான். அப்போ ஒட்டுமொத்தமாக தொகுத்து பார்க்குற போது திமுக பிஜேபி பக்கம் சாயுதா அப்படின்ற சந்தேகம் வருது. இது தமிழ்நாட்டுக்கு எதிரானதுனால நான் இந்த கருத்தை பதிவு செய்யணும். இல்லை, எனக்கு பர்சனலாக அவங்க தெரியாது. அவங்க என்ன இதில் அவர்கள் நீக்கப்பட்டார்கள் தெரியாது. மனோ தங்கராஜோடு கிட்டத்தட்ட 15 வருடங்களாக சேர்ந்து கொள்கை ரீதியாக களத்திலையும் போராட்டத்திலையும் பயணிப்பவன் என்ற முறையில் நெருக்கமாக தெரியும். தெரியாத விஷயத்தில் நம்ம சொல்ல முடியாது. அவர் பிஜேபி RSS தீவிரமாக களத்தில் இருக்கார். நாங்கள் அங்கேயே போய் பார்த்துருக்குறேன். அவங்க நெருக்கடி கொடுத்தது எனக்கு தெரியும். இல்லை, அந்த ப்ரெஸ் ரிலீஸில் எங்கேயுமே எந்த செய்தியுமே அதில் இல்லை. இப்போ ஒரு அமைச்சரை நீக்கிறதுனா நீங்கள் காரணம் சொல்லணுமா இல்லையா? காரணம் எங்கேயுமே சொல்லப்படவில்லை அப்படின்றதான் விஷயம். இப்போ இதுவரை சொல்லலை. திமுகவில் எதுவும் செய்தி கொடுத்துறாங்களா? இல்லை இல்ல, அதுதான் சொல்றேன். இதுவரை அதை கேள்வி எழுப்பல. ஆனா கேள்வி எழுப்பணும், மக்கள் கேள்வி எழுப்பணும். ஒரு அமைச்சரை நீங்க நீக்கிறீங்கன்னா காரணம் சொல்லுங்க. அவர் மேல இந்த குற்றச்சாட்டு இருக்குன்னு சொன்னா அவர் பதில் சொல்லட்டும். அப்படி இல்லாம நீக்கிறது அப்படின்னா ஒரு ஜனநாயக நடைமுறைக்கு ஒவ்வாதது அப்படின்றதான். இனி எல்லாரும் கேள்வி எழுப்பணும் தான் நான் முன்வைக்கிறேன். அதான், அதாவது திமுகவில் 3 வகையில் இருக்கிறாங்க. ஒன்று, ஐடியாலஜியில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் பிழைப்புவாத அடிப்படையில் இருக்கிறாங்க. வசூல் பண்ணி கொடுப்போம், எலெக்ஷனுக்கு காசு கொடுத்து ஜெயிப்போம் அப்படின்ற முறையில் தான் நிறைய பேர் நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது நாளைக்கு பிஜேபி இதை விட கூடுதலாக பணம் கொடுத்தா என்ன செய்வாங்க? இப்போ தமிழ்நாட்டில் பிடிஆரும் மனோ தங்கராஜ் தான் காசு கொடுக்காம ஜெயிச்சவங்க. அப்போ காசு கொடுக்காம ஜெயிச்சவங்க மக்கள் மத்தியில் கொள்கை ரீதியாக இருக்கவங்களை நீங்க உதாசீனப்படுத்துனீங்கன்னா அந்த கட்சி எப்படி நாளைக்கு சரியா இருக்கும் அப்படின்றதான். திமுக உள்ள அக்கறையில் தான் நம்ம இதை சொல்றோம். இல்ல, திமுக அரசுல கொள்கை ரீதியாக செயல்படுபவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் தர மறுக்கப்படுகிறது. பிழைப்புவாத அடிப்படையில் இருக்கிறவங்க, ஐடியாலஜி இல்லாதவங்க, அவர்களுக்கு செந்தில் பாலாஜி, ராஜகண்ணப்பன் போன்றவருக்கு தான் முக்கியத்துவம் தரப்படுகிறது. இது ஒரு கொள்கை சறுக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இது கொள்கையிலேருந்து வலுவி போறாங்க.
அதை மாற்றிக்கணும், திருத்திக்கணும். அப்பதான் ஐடியாலஜியில் உள்ளவங்க கட்சியில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நாளைக்கு பிஜேபி என்ன நெருக்கடி கொடுத்தாலும் சரி, அப்போலாம் கட்சியை வந்து தாங்கி பிடிக்க முடியும் அப்படின்றதான். கலைஞர் காலத்துலேருந்து அப்படி தான் அது வந்து இருந்திருக்கு. அதனால தான் நான் சொல்கிறோம், திமுகவின் நலன் கருதி தான் அதை சொல்கிறோம். ஐடியாலஜியாக உள்ளவங்கள முன்னிலைப்படுத்துங்க. இப்போ பிடிஆரை வந்து அவங்க டம்மியாக்குனாங்க, இன்னைக்கு வரை டம்மியாக தான் வச்சிருக்கிறாங்க. மதுரை அரசியல் கூட அவர் ஒன்றும் பண்ண முடியல. என்ன காரணம் சொல்லுங்க, சொல்லணும்ல, நீங்க வெளிப்படையாக காரணம் சொல்லுங்க. மூர்த்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மூர்த்தி ஐடியாலஜிக்கலாக உள்ளவரா, பிடிஆர் ஐடியாலஜிக்கலாக உள்ளவரா? சொல்லுங்க, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? அது வந்து உங்களுக்கு களத்துல இறங்கி வேலை பார்க்கறது அப்படிங்கிறது வந்து மூர்த்தியை வந்து பிரதானமா சொல்றாங்க. களத்துல எல்லாத்தையும் கூட்டுறது, ஒரு கட்சிக்கு எல்லாரும் தான் வேணும், களத்துல வேலை செய்யறவங்களும் வேணும், ஐடியாலஜிக்கலா உள்ள வேணும். ரெண்டு பேரும் நீங்க பேலன்ஸ் பண்ணணும். ஒரு தரப்பு நீங்க ஒதுக்கக்கூடாது. ஒரு தரப்பு ஒதுக்கிட்டு இன்னொரு தரப்பும் நீங்க பண்ணீங்கன்னா நெருக்கடி வரும்போது அவர்கள் ஓடி விடுவார். இப்ப செந்தில் பாலாஜி அங்கிருந்தானே வந்தாரு, நாளைக்கு ஆட்சி போயிட்டாருன்னா அவரை நம்பி நீங்க கட்சி நடத்துவீங்களா? ஆனால் ஆராசா போன்றவர்களோ, கனிமொழி போன்றவர்களோ, மனோ தங்கராஜ் போன்றவர்களோ, பிடிஆர் போன்றவர்களோ எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் கட்சிக்காக நிற்பாங்க. ஐடியாலஜி தான் முதல்ல முக்கியம், ஒரு கட்சிக்கான அடிப்படை. கலைஞர் அதை வச்சுதான் இவ்வளவு காலம் வந்து அரசியல் நடத்தினாரு. பெரியார் பாதையை தான் நீங்க சொல்றீங்க, அண்ணா பாதையை தான் நீங்க சொல்றீங்க. அப்போ கொள்கை ரீதியா உள்ளவங்களுக்கு முக்கியத்துவம் தரணும்ல. ஒரு கட்சியோட டைரக்ஷன் என்ன, அது வழிகாட்டுதல் என்ன, கொள்கை தான். அப்ப கட்சியில நீ கொள்கை ரீதியானவங்களுக்கு முக்கியத்துவம் குறைஞ்சா டைரக்ஷன் மாறுதுன்னு அர்த்தம். அதை மாற்ற வேண்டும், திருத்த வேண்டும். இல்ல, அது மக்கள் மக்கள் தான் சொல்லணும். ஏன்னா தொடர்ச்சியா நடக்குது. ஒரு அமைச்சர் வந்து ராமன் தான் முன்மாதிரின்னு பேசுறாங்க. திராவிட இயக்கத்துக்கு நேர் எதிரான சிந்தனையில ஒரு அமைச்சர் வந்து பேசுறாரு. ராமன் தான் சமூக நீதியின் முன்மாதிரின்னு பேசுறாரு. திமுக தலைமை கண்டிச்சாங்களா? முத்தமிழ் முருகன் மாநாடு போட்டு அங்க வந்து சேகர் பாபு அவர்கள், அவர் வந்து அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக, மதச்சார்பின்மைக்கு எதிராக, அறநிலைத்துறை கல்லூரியில் வந்து நான் வந்து ஆன்மீகத்தை கொண்டு வருவேன், மதக்கல்வியை புகுத்துவேன்னு சொல்றாரு. திமுக தலைமை கண்டிச்சா? இதெல்லாம் ஐடியாலஜிக்கலா வலுவல் தானே. அப்ப நம்ம திரைமறைவில் நடக்கிறத பேசல, வெளிப்படையா நடக்கிறத சொல்றேன். அனைத்து ஜாதி அர்ச்சகர் திமுகவோட கொள்கைங்க. இப்போ 2021 வந்தோடனே 100 பேருக்கு அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஸ்டே வாங்கி 1 வருஷம் ஆச்சு. இன்னை வரை சேகர் பாபு என்ன செய்யறாரு சொல்லுங்க? எந்த பிரச்சனைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கணும்? பக்தியை வளர்க்கறது ஒரு கட்சியோட வேலையா, அரசோட வேலையா? மதச்சார்பற்ற அரசு தானே, எந்த பக்தியை வளர்க்கக்கூடாது. நீங்க கோயிலை நிர்வாகம் பண்றதா அவங்க வேலையை ஒழிய, நீங்க மாநாடு போட்டு அப்படி வளர்த்தீங்கன்னா, ஒரு மதத்துக்கு நீங்க அப்படி சொன்னீங்கன்னா மற்ற மதத்துக்காரன் கேட்பாங்கல்ல. அப்போ நீங்க இஸ்லாமியர்களுக்கு ஒரு மாநாடு போட்டு அல்லாஹ்வை வந்து புகழ பரப்புவீங்களா? கிறிஸ்தவர்களுக்கு மாநாடு போடுவீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் போடுவீங்களா? அரசோட வேலையாது. அரசியல் சட்டம் அதவா சொல்லியிருக்கு, பொலிட்டிக்கல் பார்ட்டியே ரிலீஜியஸா இருக்கக்கூடாதுன்னு எஸ்ஆர் பொம்மை வழக்குல 9 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்க மதச்சார்பற்றதா இருக்கணும். அப்போ கொள்கை ரீதியாக விலகுபவர்களை நீங்க ஒண்ணுமே வந்து செய்யல, ஐடியாலஜிகளா இருக்கவங்களை குறி வைக்கிறீங்கன்றது சந்தேகத்தை உருவாக்குது. அதுக்கு அவங்க பதில் சொல்லட்டும். துணை முதல்வர் வந்து சனாதனத்தை எதிர்த்து பேசுறாரு, பேசி அது பாருன வழக்குகள் வந்து வாங்குறாரு. அப்ப ஐடியாலஜிக்கலா உள்ளாருன்னு சொல்லி அவர் ஆக்குனா அது பிரச்சனை கிடையாது. அதே சமயம் துணை முதல்வராக நீங்க அவரை கொண்டு வரும்போது கொள்கை ரீதியா உள்ளவங்களை வந்து வீழ்த்திட்டு கொண்டு வர்றதுன்றது வந்து என்ன வகையான ஒரு சிந்தனையை கட்சியில உருவாக்கும், மக்கள் மத்தியில் உருவாக்கும் அப்படின்றது முக்கியமான கேள்வி. நீங்க ஆக்குங்க, அதே சமயம் இவங்களை வீழ்த்தக்கூடாது. இப்ப ஒரு செக்ஷன் வந்து திமுகலே வருத்தத்துல வந்து இருப்பாங்க. அதை வந்து அப்படி வச்சுக்கிட்டு ஒருத்தரை வந்து உயர்த்துறது வந்து ஒரு நாகரிகமான ஒரு முறையா அப்படின்றத சொல்லணும். ரெண்டாவது, இவங்க கட்சியில நீங்க முடிவெடுத்தீங்களா நான் கேட்கிறேன். எங்க டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் எங்க நடந்துச்சு? ஆமா ஆமா, அதான் நான் சொல்றேன். இப்ப ஆளுநருக்கு பிடிக்காம அதை பண்ணிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல, வேற பிரச்சனை இருக்குதான் நம்மளுக்கு தெரியல. இவருக்குமே ஒரு ஆடியோ வெளியிட்டார் சமூக வலைத்தளத்தில், அரசுக்கு எதிராகன்ற மாதிரி இவருடைய சப்போர்ட்ல வந்துச்சுன்ற மாதிரி ஒரு மேஜர் குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதாவது நீ சொல்ற லாரி மணல் பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை வந்து அரசுக்கு எதிராக இவரே அதில் இருந்து ஈடுபட்டாருன்ற மாதிரி குற்றச்சாட்டு அடிப்படையில் தான் மேஜரா அவர் சொன்ன மாதிரி சொல்றாங்க. அந்த ஒரு விஷயமும் சொல்றாங்க. அவர் வந்து கனிம கொள்ளைக்கு எதிராக தீவிரமா ஃபைட் பண்றாரு. அவங்கெல்லாம் இவருக்கு எதிராக சேர்ந்து அந்த கனிமோல அந்த இது குவாரி ஏலம் எடுத்திருக்கவங்க, லாரி, இந்த டீம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவருக்கு எதிராக வேலை செஞ்சது எனக்கு தெரியும். வழக்கு உயர்நீதிமன்றத்தில் வந்து இவர் வந்து உதவி செஞ்சு நாங்கள் வந்து வழக்கு போட்டு நடத்திட்டு இருக்கோம். இவர் கலெக்டரை வச்சு 20 லாரியில் கொண்டு போகக்கூடாது, டோட்டலாக தடை பண்ண முடியாது, அவருக்கு பவர் கிடையாது. 10 லாரியில் கொண்டு போனால் அவங்களுக்கு லாபம் வராதுன்னு சொல்லி ஒரு உத்தரவை போட வச்சவர் மனோ தங்கராஜ். அதனால அவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவரை வந்து காலி பண்றதுக்கான வேலையை வந்து பெரிய அளவில் பணம் கலெக்ட் பண்ணி அவங்க செய்யறாங்க. அது தெரியும். திமுக சிலரே அதுக்கு வந்து உடந்தையாகவும் இருக்கிறாங்க.
அப்ப தென் மாவட்டத்தில் சிறுபான்மை மக்கள் வந்து ஏதாவது எதிர்ப்பு குரல் எதுவும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அதான் இப்பதான் வந்து நான் முதல்ல வந்து பேசுறேன். அது வந்து எல்லாரும் பேசணும் அப்படின்றதான். பேசினா தான் திமுக என்ற கட்சிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்லது என்ற கோணத்துல தான் பேசுறேன். ஏன்னா நாங்கெல்லாம் திமுகவுக்காக தான் வேலை செஞ்சோம். திமுக இந்தியா கூட்டணிக்காகத்தான் வேலை செய்திருக்கிறோம். மதவாத அரசியலை எதிர்ப்பதற்கு தான். இன்னைக்கு எதுக்கு வந்து ஆசிரியர் வீரமணியிலிருந்து பேராசிரியர் சுபவீர பாண்டியன்லேருந்து குளத்தூர் மணியிலிருந்து முற்போக்கு அமைப்புகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேர்தலில் பங்கேற்காத கூட எதுக்கு வந்து வேலை செஞ்சாங்க? பாஜக கொள்கையை வந்து எதுக்கணும். அதுக்கு தான் எல்லாரும் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் வந்து இவங்க பதவி கொடுத்து வேற எந்த இதுக்காக யாரும் வேலை செய்யலை. நாங்களாம் சொந்த கை காசு போட்டு தான் வேலை செய்கிறோம். பல வழக்குகள் வாங்கியிருக்கோம். நீங்கள் ஏடிஎம்கே பீரியடில் எங்கள் மேலே போட்ட வழக்கு திமுக கவர்மெண்ட்லேயே நடந்துகிட்டு இருக்கு. முற்போக்கு அமைப்புகள் இன்றைக்கி நாங்கள் கோர்ட்டுக்கு தான் நடந்துகிட்டு இருக்கோம். போன வாரம் கூட நான் வாய்தாவுக்கு போயிட்டு வந்தேன். எடப்பாடி அவர்களை விமர்சனம் செஞ்சதுக்கு இவங்க கேஸ் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு போயிட்டு இருக்கு. அந்த கேஸை கூட திமுக அரசு வாபஸ் வாங்கலை. ஆனால் முற்போக்காளர் போராட்டத்தை எல்லாம் அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க. யாருக்கு அது பயன்படுது? நாங்களா தேர்தல் நிற்கிறோம்? நீங்கள் ஆர்எஸ்எஸ்லேருந்து பிஜேபியோட அரசியல், ஆர்எஸ்எஸோட அரசியல் பேர் தான் பிஜேபி. அவங்க வந்து இந்த ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு பிஜேபியில் சீட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் திராவிட இயக்கத்தோட அரசியல் அமைப்பு தானே அடுத்து திமுக போச்சு. ஐடியாலஜியாக உள்ளவங்களுக்கு ஒரு 10% சீட்டு கொடுத்தா என்ன? அப்போ தானே கட்சி வந்து உறுதியாக வந்து கொள்கையில் இருக்கும். செய்யணுமா இல்லையா? இதையெல்லாம் பலரும் கேள்வி எழுப்ப வேண்டும். அப்படி கேட்குறதா வந்து பெரியார் வழி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் நான் வந்து கேட்குறேன். திமுக கட்சிக்குள்ளே ஜனநாயகம் நீங்க கேள்வி கேட்குறீங்க. திமுகவில் இருக்கிறாங்க, ஒரு சீனியர் மினிஸ்டர்ஸ்க்கு பதவி பண்றாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அமைச்சரவை மாற்றம் வந்து ரீசன்ட் செய்கிறாங்க. அப்ப சமூக ரீதியா ஒரு பிரச்சனைகள் வருது. அப்ப திமுக அந்த உட்கட்சி ஜனநாயகம் இல்லை, அதைத்தான் நான் கேட்குறேன். இது எந்த அடிப்படையில் டெசிஷன் மேக்கிங் எடுக்கப்பட்டது அப்படின்னா திமுக அமைச்சர்களே இப்போ வந்து அதுக்கு பதில் சொல்லணும், அவங்க பேசணும். இந்த தவறாக யாரையும் கலக்காமல் அவங்க முடிவு எடுத்திருந்தாங்கன்னா இப்போ நடந்திருக்கிறது அப்படி தான் நம்மளுக்கு தெரியுது. எங்கேயாலும் திமுக உயர்நிலை குழு கூடினது, மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துச்சு, அதில் இந்த பிரச்சனை பேசப்பட்டதுன்னு எங்கேயாவது செய்தி வந்திருக்கா? அப்படி ஒன்றும் கிடையாது. அப்போ தலைமை தன்னிச்சையாக முடிவெடுத்தது போல தான் வந்து தெரியுது. அதனால் மூத்த அமைச்சரில் இதை கேள்வி எழுப்பினாங்க அந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு. ஏன்னா ஜனநாயகம், உட்கட்சி ஜனநாயகம் இருந்தால்தான் கட்சி வந்து காப்பாற்றப்படும். அதை வந்து செய்யணுன்றதான் நம்ம கோர்றோம்.